அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நான் ராம்குமார் சுப்பாராமன், ஐபிசி 376 படத்தினுடைய இயக்குனர். நான் ஒரு கடந்த 10 நாட்களாக ஸ்கில்லோரா அகாடமியில் அந்த மார்னிங் செஷன் நான் வந்து அட்டன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபேஸ்புக்கில் தான் அதை பற்றி பார்த்தேன். காலையில் ஒரு 5 to 6 அட்டன் பண்ணுங்கள், ஒரு 21 நாள் அட்டன் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. 1 லிட்டர் தண்ணி பாட்டிலோட உட்காருங்க அப்படின்னாங்க. நான் காலையில் உட்காந்து அந்த செஷனை ஒரு 4-4:30 மணிக்கெலாம் எழுந்து இந்த அனுபவமே எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. நாங்கள் ஷூட்டிங்காக வந்து ரொம்ப ஏர்லியாக எழுந்திருப்போம். ஆனால் அந்த ஒரு செஷன், ஒரு ஜூம் மீட்டிங்காக எழுந்திருக்கிறது உண்மையிலே ரொம்ப நல்லா இதாக இருந்தது. அட்டன் பண்ண ஒரு 3ஆவது நாளே என் நண்பர்கள் பல பேர்கிட்ட இதை நான் சொல்லிட்டேன், பகிர்ந்துக்கிட்டேன். ரொம்ப நல்லா இருக்குது இந்த இதுன்ட்டு. ஏன்னா இதில் வந்து நம்மளுடைய முன்னேற்றத்துக்கான பல விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக் சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க. நான் ஹாப் மேயர், நெப்போலியன் ஹில், ராபர்ட் ஷுல்லர், நிறைய தன்னம்பிக்கை புத்தகங்கள் எல்லாமே படிக்கிறவன் தான். ஆனால் அதை எந்த அளவுக்கு லைஃப்பில் அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். இந்த கிளாஸை அட்டன் பண்ணோன்னே எனக்கு ரொம்ப ஒரு குற்ற உணர்வு ஆகிப்போச்சு. ஒரு 25 வருஷத்தை நம்ம வீணடிச்சிட்டோமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலை அவர் வந்து ஏற்படுத்திட்டார். ஒரு 25 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தால் ரொம்ப இதாக இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு. ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி அவர் வந்து சொல்கிறார். டைம் வந்து பிரிச்சுங்க, ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷங்கிறப்ப புதுசாக இருக்குது. அதாவது நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கேள்விப்பட்டதாக இருக்கும். ஆனால் என்னென்னா அப்ளை பண்ணுறதுன்னு இருக்குல்ல, அது வந்து அவர் வந்து ஸ்டாப் வாட்சோட தான் அவர் வந்து சொல்கிறாரு. ஏன்னா உங்கள் டைம் எனக்கு ரொம்ப முக்கியங்க அப்படிங்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் அது ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப இதாக இருந்தது. அந்த டைம் ஷெட்யூலில் அவர் என்ன பண்ணார்னா, ஒரு 50 கிலோமீட்டர் ஒரு மாரத்தானில் கலந்துக்கிட்டப்ப 50 கிலோமீட்டர் அவர் ஒரு 50 கிலோமீட்டர் ஓடினோடனே அடுத்து ஒரு 50 ட்ரை பண்ணலாம், 100 வந்துட்டோமே, அடுத்து ஒரு 100 தானே இப்படின்னு சொல்லி கடைசியில் அந்த 200 கிலோமீட்டர் மாரத்தானில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து அவர் வந்து ஜெயிச்சிருக்காரு. அதாவது ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கக்கூடிய ஆள், ஒரு நம்பகத்தன்மை, அவங்க ஜெயிச்ச அனுபவத்தை சொல்கிறப்ப அது ஒரு ரியல் லைஃப்பில் நடந்த, அது வந்து உண்மையிலே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் வந்து இது பண்ணிகிட்ருக்கார். புத்தர்கிட்ட ஒரு லேடி வந்து, என் பையன் நிறையா ஸ்வீட் சாப்பிட்றான், கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டார். அடுத்த நாள் அந்த அம்மா வந்திருக்காங்க. அந்த பையனை விட்டு, தம்பி ஸ்வீட்லாம் சாப்பிடக்கூடாது, அது உடம்புக்கு கெடுதல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த அம்மா சின்ன ஆச்சரியம், ஏன் சாமி இதை நீங்கள் நேற்றே சொல்லியிருக்கலாமே, இதுக்கு வந்து ஒரு நாள் விட்டு இதை சொல்கிறக்கா நீங்கள் ஒரு நாள் கழித்து வர சொன்னீங்க. நேற்று வரைக்கும் நான் வந்து ஸ்வீட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். நான் ஒரு அட்வைஸ் பண்ணேன்னா அதுக்கு நாம் தகுதியாக இருக்கணும், ஒரு கெட்ட பழக்கத்தோடு இருக்கக்கூடிய ஆள் வந்து அட்வைஸ் பண்ணுறதுக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னதாக நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி இவர் ஒரு விஷயத்த பண்ணுறாரு, சொல்கிறாரு அப்படின்னா தான் லைஃப்பில் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காரு, அதை சொல்கிறாரு. எனக்கு இந்த செஷன் ரொம்ப பிடிச்சிருக்குது. இதை வந்து என்னுடைய லைஃப் கேரியருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த 26 நாள் முடிகிறப்ப எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நான் நம்புகிறேன். இன்றைக்கி வந்து நான் சோஷியல் மீடியாவில் பெருசாக பதிவுகள் போட்டதில்லை, எழுதுவேன். இந்து தமிழ் திசையில் கூட எழுதிக்கிட்டு இருக்கேன், செவ்வாய்க்கிழமை ஹாலிவுட் மேட்டின்னு. ஆனால் வீடியோ பதிவாக நான் போட்டதில்லை, இதே ஒரு ஃபஸ்ட் டைம். அது கூட போஸ்ட் பண்ணுங்கள், சோஷியல் மீடியாவோட லிங்க் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொன்னார். அதனால் இந்த பதிவை நான் வந்து போடுறேன். நான் கண்டிப்பாக எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை இந்த செஷன் வந்து என்னை ஏற்படுத்துது. நன்றி ஸ்கில்லோரா அகாடமி. தேங்க்யூ.